கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து வழிநடத்தி இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக தேவன் செய்த மகத்தான அனுக்கிரகங்களுக்காக, தெய்வக்காக, அன்புக்காக நம்ம எல்லாரும் நன்றி செலுத்த போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல அற்புதமான புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டவரே 4 மாதங்கள் அளவும் கர்த்தர் கிருபையாய், இரக்கமாய், தயவாய் உம்முடைய காருண்யத்தால் எங்களை வழிநடத்தி எந்த குறையும் இல்லாதபடிக்கு நிறைவாய் எங்களை ஆசீர்வதித்த எங்கள் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலே நாங்களுமே ஆராதிக்க, தொழுது கொள்ள, உடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள, உடைய வசனத்தை நாங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைப்படுவீராக. இந்த நாள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இந்த நாளிலே வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தாகத்தோடு, தவனத்தோடு, ஏக்கத்தோடு ஆண்டவரே இந்த மாதத்திலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாங்க. எங்கள் ஆராதனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலே எங்கள் ஆராதனையை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, நேயருக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்தில் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேள்வி நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். எங்களோடு சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல் பாடி கர்த்தரை உயர்த்துவோமாக.
திருவரங்கள் சந்தோஷமாய் பகல் முழுதும் ஆவிக்குள் யான் பிழைக்க சந்தோஷமாய் பகல் முழுதும் ஆவிக்குள் யான் பிழைக்க வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன்
ஆண்டவர் இத்தனை நாட்களும் நம்மோடு இருந்து நம்மை ஆச்சரியமாய் நம்மை நடத்தி அவர் அதிசயங்களை காணப்படினார் அல்லவா? ஆண்டவர் கடந்த நாட்களிலே கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாக ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் எல்லா ஆபத்துக்கும் நம்மை தப்புவித்து நம்மை நடத்தினார் அல்லவா? ஓ தேவன் எத்தனை அதிசயமானவர்! எத்தனையோ நெருக்கங்கள், எல்லாமே பலவீனங்கள், சோர்வுகள், அங்கவாய்ப்புகள், ஏகாட்சங்கள் இவையெல்லாம் வந்த பொழுதும் நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை நடத்தினார். ஒரு குறையில் இல்லாதபடிக்கு நம்மை ஆச்சரியப்படுத்தினார். பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் செய்தார் அல்லவா? அந்த தேவனை நம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதை காலை வேளையிலே அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய கிருபை. ஆண்டவரே, எங்களை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாய், விடுவிக்கிற தேவனாய் ஆண்டவர் இருந்தார் அல்லவா? ஓ தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆமென். சாரிமாத்துடைய விதவை வீட்டிலே எண்ணி மாவும் குறையாதிருக்கும்படி செய்த கட்டளையிட்ட தெய்வம் நம்முடைய வீட்டிலையும் நம்முடைய குடும்பத்திலையும் ஒரு குறையும் இல்லாமல் நம்மை நடத்தி வந்தார் அல்லவா? அந்த தேவாதி தேவனை, இந்த சர்வவல்லமையுள்ள ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு துதித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ நம்முடைய கிரியையினாலே அல்லது நம்முடைய பரிசுத்தத்தினாலே நம்முடைய உத்தமத்தினாலே ஆண்டவர் நமக்கு நீடித்த நாட்களை கொடுக்கவில்லை. அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய அன்பு, அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம், ஆமென், அவர் நம்மை வைத்திருக்கிற அளவு கடந்த அன்பு, மாசற்ற அன்பு, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாக, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற அவருடைய சித்தம் நிறைவேறும்படியாக ஆண்டவர் நமக்கு இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! பகலை கண்டவர்கள் இரவை காணவில்லை, இரவை கண்டவர்கள் பகலை காணவில்லை. இப்படி மாறி மாறி வருத்துக் கொண்டிருக்கிற பயங்கரமான சூழலின் நடுவிலே நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறது அவருடைய மகா பெரிய இரக்கம். ஆமென். இதில் நம் பெருமை பாராட்டின இடத்தில் ஒன்றுமில்லை, இதில் மேன்மைப்படுத்திக் கொள்ள ஒன்றுமில்லை. ஓ, இதில் நாம் பெருமையாய் பேசுவதற்கு, நம்மை மெச்சிக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. எல்லாம் அவருடைய கிருபை. Glory to Jesus. ஆண்டவரே, வாழ்த்துகிறோம். இயேசுநாதா, இந்த காலை வேளையிலே அற்புதமாய் எங்களை நடத்தி வந்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு நீ பேசுகிறார். இந்த நாளுக்குரிய வார்த்தையை, இந்த வாரத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை, இந்த வாரத்திலே நீர் எங்களுக்கு ஆண்டவரே நீ கொடுத்திருக்கிற ஆண்டவரே ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களுக்கு மேலாக இருக்கிற வேத வசனத்தில் இருந்து எங்களுக்கு என்று ஆண்டவரே நீ காண்பித்த, நடத்தி வருகிற, எங்களை முன்னின்று நடத்தி கொண்டு வருகிற சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்ததாமே நாளில் எங்களோடு பேசுகிறார். இந்த வசனம் எங்களை நடத்தட்டும். நாங்கள் மனிதர்கள் பின்பதாக போகிறவர்களாக அல்லாமல், ஆண்டவரே இந்த உலகத்தின் பின்பாக போகிறவர்களாக அல்லாமல், என் தேவன் எங்களுக்கு கொடுத்த வசனத்தை முன்னிறுத்தி என் தேவனை பின்பற்றுகிறவர்களாக, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பின்பற்றுகிறவர்களாக, ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளை பின்பற்றுகிறவர்களாக உமக்கு பின் செல்ல ஆண்டவரை கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும் இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக கர்த்தர் மாற்றி தருகிறார். உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையிலும் வாக்குத்தத்தத்துக்கு நீராக வாக்குத்தத்த செய்தி உங்களுக்கு முன்பதாக கொண்டு வருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். வேதத்தை திருப்பிக் கொள்வோம். சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நம்பிக்கை உடைய சிறைகளை அருளுக்குள் திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையை கவனித்து பார்ப்போமானால்,
நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்பதாக கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த பாடல்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே நான் தருவேன். இரட்டிப்பான நன்மைகள் என்னவென்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் என்ன என்றால் நமக்கு தெரியாதவைகள் ஒன்றும் இல்லை. நல்லா தெரியும், மிக நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அதிகமாய் என்னோடு கூட இடைப்பட்டு வலியுறுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தம்முடைய ஜனத்துக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான வார்த்தை, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுவதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிற காரியம், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்குள் திரும்புங்கள். அரணுக்கு திரும்புகிற ஒரு அனுபவத்தை குறித்து இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வாக்குத்தத்தம் இரட்டிப்பான நன்மைதான், மாற்றம் இல்லை. ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் ஆண்டவர் தருவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான நிபந்தனையை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. நம்பிக்கை உடைய சிறைகளே, என் பிள்ளைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள் என்பதாக இந்த நாளிலே அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிற இந்த ஆண்டுடைய வார்த்தையை சற்று இன்னும் ஆழமாக உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அரணுக்கு திரும்புகிற ஒரு அனுபவம், அரணுக்கு திரும்புகிறதான ஒரு வாழ்க்கை, அரணுக்கு திரும்புகிறதான ஒரு ஜீவியம். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நாம் எல்லாரும் வீடுகளிலே நாம் அடங்கி இருக்கிற ஒரு நிலைமை. இந்த நிலையிலே நாம் தேவனிடத்தில் திரும்பி இருக்கிறோமா, அரணுக்கு திரும்பி இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் ஊடகங்களிலே அவர்கள் போடுகிற பதிவை பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கள் பாரம்பரிய உணவுக்கு நாங்கள் திரும்பி விட்டோம். நாங்கள் பழைய சோறை கடந்த 20 ஆண்டுகளிலே நாங்கள் சாப்பிடவில்லை. இப்பொழுது நாங்கள் அதை ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வீட்டிலே சமைத்து நாங்கள் சாப்பிடவில்லை இத்தனை ஆண்டுகளாக. இப்பொழுது நாங்கள் அதை சமைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பழைய வாழ்க்கைக்கு அல்லது பழைய சுபாவத்துக்கு அல்லது பழைய காரியங்களுக்கு நாங்கள் திரும்பி இருக்கிறோம். வாலிபர்கள் அநேகர் பதிவு போடுகிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு பாரம்பரிய விளையாட்டுகள் நாங்கள் மறுபடியும் நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம் வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் ஒரு பழைய வாழ்க்கைக்கு திரும்பி கொண்டிருக்கிறதாக சொல்லுகிறது. இந்த உலகத்தின் ஜனங்கள் ஏதோ பழைய ஸ்பாவத்துக்கு அல்லது பழைய விளையாட்டுகளுக்கு அல்லது பழைய அவர்கள் சிறு பிராயத்தில் இருந்த அந்த அனுபவத்துக்குள் அவர்கள் திரும்பினதாக பதிவிடுகிறார்கள். என்னிடத்திலே ஆண்டவர் என்னோடு பேசின காரியங்கள், நான் அரணுக்கு திரும்பி இருக்கிறேனா, நான் தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய குமாரனாய், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனாய், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய் நான் அவரிடத்தில் திரும்பி இருக்கிறேனா என்பதை எனக்குள் ஆண்டவர் கேட்ட ஒரு அற்புதமான கேள்விதான் இந்த செய்தியின் மூலதனமாக இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை நோக்கி ஒரு திரும்புகிற ஒரு அனுபவம். பழைய உணவுக்கு அல்ல, பழைய பாரம்பரியத்துக்கு மாத்திரம் அல்ல, பழைய விளையாட்டுகளுக்கு மாத்திரம் அல்ல, பழைய சுபாவங்களுக்கு மாத்திரம் அல்ல, பழைய பாரம்பரிய வைத்தியங்களுக்கு மாத்திரம் அல்ல, என் தேவன் எனக்கு, என் மூதாதையர்களுக்கு, என் பரிசுத்தவான்களுக்கு, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு, வேறு பிரிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஆண்டவரால்
பெற்றிருக்கிறேனா என்கிற கேள்வி என்னை சற்று மெய் செலுத்த வைத்தது. சற்று ஆண்டவருடைய பார்வைக்கு நேராக என்னை சற்று திசை திருப்ப ஆரம்பித்தது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். இன்னைக்கு நமக்கு தேவை கர்த்தரிடத்தில் திரும்புகிற ஒரு உன்னத அனுபவம். நம் ஆண்டவரிடத்தில் திரும்பி இருக்கிறோமா? ரெட்டிப்பான நன்மை எதிர்பார்க்கிறோம், மாற்று கருத்தே இல்லை. கர்த்தர் தருவார். ஒருவேளை நாம நினைக்கலாம், இந்த லாக்டவுன்ல, இந்த கூட்டப்பட்ட நிலையில நாம் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை, வருமானம் இல்லை, இந்த மாதம் முழுவதும் எப்படியோ கடத்தி விட்டோம், ஏதோ உதவி பொருட்கள் வந்தது, ஏதோ சமாளித்து விட்டோம், இனி என்ன செய்ய போகிறோம்? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அதுவல்ல. அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். என்றைக்கு நாம் கர்த்தரிடத்தில் திரும்புகிறோமோ, என்றைக்கு கர்த்தரிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிற நேரத்தில் நாம் திரும்புகிறோமோ, அப்பொழுது கண்டிப்பாய் இரட்டத்தனையான double portion of blessing will be given unto you. உங்களுக்கும் எனக்கும் அந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். இரட்டிப்பான நன்மையை அவர் தருவார். இந்த இழப்புக்கு ஈடாக இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை, குழப்பமும் இல்லை. ஆனால் நாம் அவரிடத்தில் திரும்புகிறோமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சில இடங்களிலே நாம் திரும்புகிற அனுபவத்தை குறித்து அவர் பேசின காரியங்களை தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொன்ன விஷயங்களை இந்த இடத்திலே நான் பதிவிட விரும்புவது நல்லது என்று நான் நினைக்கிறேன். வாசியுங்கள். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அதில் இவ்விதமாய் சொல்லுகிறது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் காரியம் என்ன? நிபந்தனை இல்லாத வாக்குத்தத்தம் வேதாகமத்திலே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் ஒரு நிபந்தனையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கண்டிஷன் இல்லாம ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுப்பதில்லை. ஆண்டவர் எல்லா கண்டிஷன்ஸுக்கும் அதை அப்ளை பண்ணி தான் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கீழ்ப்படிந்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், முதல் விஷயம், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். எப்படி? உங்கள் முழு இருதயத்தோடும், உங்கள் முழு ஆத்துமாவோடும், உங்கள் முழு பலத்தோடும் நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் இருக்கிற சூழ்நிலை எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இல்லாமல் இருக்கலாம், அல்லது இயலாமல் இருக்கலாம், முடியாமல் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், தரித்திரத்தில் இருக்கலாம், அங்கலாய்ப்பில் இருக்கலாம், சோர்வில் இருக்கலாம், இழந்து போய் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், அவமானத்தால் மூழ்கி போய் இருக்கலாம், துக்கம் உங்களுடைய வாழ்க்கையை அடைத்து கொண்டிருப்பது போல சூழ்நிலை இருக்கலாம். எப்படி இதிலிருந்து மீண்டு வரப்போகிறோம் என்கிற கேள்விக்குறிகளோடு நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் அவரிடத்திற்கு திரும்புகிறோமா என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் தருவதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அநேகருக்கு வேத புத்தகத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுப்பது அதிக நிச்சயமான ஒரு காரியம். ஆண்டவர் பாரபட்சம் செய்கிற தேவன் அல்ல. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர். நீங்களும் நானும் முழு இருதயத்தோடும் இந்த சூழ்நிலையிலே கர்த்தரிடத்துக்கு திரும்புவோமானால், எனக்கு அருமையானவர்களே, பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்களுக்கு திரும்புகிறது நல்லதுதான், தவறு ஒன்றும் இல்லை. பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு திரும்புவது நல்லதுதான், அதிலே பழுது ஒன்றும் இல்லை, குறை ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை. பாரம்பரிய காரியங்களை எல்லாம் நீங்கள் பின்பற்றுவதில்லை, எந்த விதமான சங்கடங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறாரே, அவரை முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும் நாம் அவரிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்.
இத்தனை நாட்கள் நம்முடைய வேலையிலே மிகவும் நம்ம பிஸியாக இருந்தோம், நம்முடைய அலுவலக காரியங்களிலே பிஸியாக இருந்தோம், குடும்ப ஃபங்க்ஷன்ஸ்ல ரொம்ப பிஸியாக இருந்தோம், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும், குடும்ப விஷயங்களிலும், குடும்ப காரியங்களிலும், எதிர்காரியங்களிலும், சம்பாதிப்பதிலும் நம்ம மிகவும் பிஸியாக நாம் இருந்தோம். இப்பொழுது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இப்பொழுதாவது கட்டடத்துக்கு நாம் திரும்பி இருக்கிறோமா? என கருமையான தெய்வ பிள்ளைகளே, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கட்டடத்தில் திரும்ப வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் திரும்புவோமானால் இரட்டிப்பான நன்மையை தருவது நிச்சயம். இரண்டாவது காரியம், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கட்டடத்தில் திரும்புங்கள். என கருமையான தேவ பிள்ளைகளே, முதல் ஆண்டவர் சொன்னா முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நீ என்னிடத்துக்கு திரும்புன்னு. இப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற இரண்டாவது ஒரு விஷயம் என்னவென்றால், இருதயத்தை கிழித்து நாம் அவரிடத்துக்கு திரும்ப வேண்டுமா? என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? நம்முடைய இருதயம் உடைக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தை கிழித்து ஆத்ம பாரத்தோடு அல்லது பாரமுள்ள இருதயத்தோடு கூட கட்டடத்துக்கு நாம் திரும்ப வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். நமக்கு தெரிந்த ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வேத புத்தகத்தில் இருந்து, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளையவன் அவன் உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும், உலக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவன் புறப்பட்டு தன்னுடைய தகப்பனார் இடத்திலிருந்து பணத்தையும் ஆசையும் எல்லாம் பிரித்து வாங்கி கொண்டு போனான். அவன் எல்லாவற்றையும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சம்பரமான காரியங்களையும் ஆசாவாசங்களையும் அவன் அனுபவித்தான். ஒரு நாள் எல்லாம் அவனிடத்தில் முடிந்து போனது. அடுத்த வேலைக்கு ஆதாரம் ஒன்றுமில்லை. என்ன செய்ய போகிறோம் என்று அவன் தீர்மானித்து அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த போது, அவனுக்கு பன்றிக்கு வைக்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்காமல் போனது. அப்பொழுதுதான் யோசித்தான், என்னுடைய தகப்பன் வீட்டிலே ராஜபோஜனம் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது வேலைக்காரர்களுக்கு. அவர்கள் அதிகாரிகள் சாப்பிடுகிறார்கள் என்பதல்ல, வேலைக்காரர்களுக்கு ராஜபோஜனம் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நன்மை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 3 வேளையும் அவர்கள் பசியாறிக் கொண்டிருக்கிறார்கள். நானோ எல்லாவற்றிற்கு சொந்தக்காரனாய் இருந்தோம். இன்னைக்கு நான் கீழ்ப்படியாமையினாலே, ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடியினாலே, என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாலே, இந்த இருதயத்தை உலகத்துக்கு நான் கொடுத்தபடியினாலே, இந்த உலகத்தோடு ஒத்து வாழ விரும்பினபடியினாலே, இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு நான் இணங்கி போனபடியினாலே, இந்த உலகத்தினுடைய காரியங்கள் தான் பெரியது என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தபடியினாலே என்னுடைய வாழ்க்கை சின்னாபந்தமாய் போயிருக்கிறது என்பதை அவன் அறிந்தவனாய் அவன் புறப்பட்டு தன் தகப்பனை நோக்கி போகிறான். தன்னுடைய தகப்பனை நோக்கி அவன் புறப்பட்டு போய் அவன் அழுது புலம்புகிறான். என கருமையான தேவ பிள்ளைகளே, தகப்பனுடைய இருதயம் எப்படியாக இருந்தது? அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? வேலைக்காரர்களில் ஒருவனா, மகனாக அல்ல, வேலைக்காரர்களில் ஒருவனாகவாவது என்னுடைய தகப்பனை ஏற்றுக்கொள்ளுவார் என்று அவன் நம்பினான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்கள் எல்லாம் சிந்தித்து பாருங்கள். இந்த இருதயத்தை உலகத்துக்கு கொடுத்திருக்கிறோம். உலகத்தின் இச்சைகளுக்கு, உலகத்தின் பாவங்களுக்கு, சம்பாதிப்பதற்கு, இந்த உலகத்தினுடைய அங்க வாங்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், அதை பர்ச்சேஸ் பண்ணணும், இதை பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கு பணம் வேணும், இதுக்கு பணம் வேணும், அந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று இந்த உலகத்தின் காரியங்களுக்காகவே முன்னுரிமை கொடுத்து 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 வாழ்ந்து கொண்டிருந்தோமே. இப்பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிற ஒரு காரியம், இருதயத்தை கிழித்து, இருதயத்தை உடைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட இந்த உலகத்தை எல்லாம் விட்டுட்டு, இந்த உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் அக்கிரமங்கள், உலகத்தின் சிந்தை, எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை நாம் எப்பொழுது நாம் நிதானிக்க போகிறோம். நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இன்றைக்குரிய காரியங்களுக்காக நாம் இந்த இடத்துல உருவாக்கப்படவில்லை. மறுமைக்குரிய காரியங்களுக்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை எப்பொழுது நாம் உணரப் போகிறோம்? வேதம் சொல்லுகிறது, இரண்டாவது காரியமாய் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர்
கர்த்தர் நினைவுபடுத்துகிற காரியம் இருதயத்தை உடைத்து ஊற்றி கர்த்தருக்கு முன்பதாக இரட்டிப்பான நன்மையை தருவார். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய இருதயத்தை உடைத்து ஊற்ற வேண்டும் என்பதாக. மூன்றாவதாக சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனையின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? அவர் எதிர்பார்க்கிறது, என்னிடத்துக்கு நீ திரும்பினாதான் நான் உன்னிடத்துக்கு திரும்புவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இரட்டிப்பான நன்மை நமக்கு வேணும் அல்லவா? இன்றைக்கே வேணும் அல்லவா? அது வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொன்னால், இந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான மூன்றாவது காரியம் என்னவென்றால், நாம் அவரிடத்துக்கு திரும்பினால் மாத்திரமே அவர் நம்மிடத்துக்கு திரும்புவேன் என்று மிக உத்தரவாதமாய், மிக உத்தமமாய், மிக தெளிவாக, துல்லியமாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், சாக்கு போக்கு சொல்வதற்கு நேரம் இல்லை. இனி நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் என்ன செய்தாலும் அதை நாம் ஒன்று கொண்டு போவதில்லை, ஆபத்துக்கு அது உதவி செய்ய போவதில்லை. நன்றாக புரிந்திருக்கும். இந்த சூழ்நிலை நமக்கு நன்றாக பாடத்தை கற்பித்திருக்கிறது. அற்புதமான சூழலை கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும், உணர்வுள்ள மனிதனுக்கு கர்த்தர் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகளும் நன்றாக விளங்கிக் கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரட்டிப்பான நன்மை வேண்டுமானால் நாம் அவரிடத்துக்கு திரும்ப வேண்டும். அவரிடத்துக்கு திரும்பினால் மாத்திரமே அவர் நம்மிடத்துக்கு திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னோட கர்த்தர் இருக்கிறார் நாமளே சொல்லிட்டு இருந்தா அதுல பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்லணும், அவர் நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று வேதம் பதிவு செய்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரோடு இருந்தால்தான் கர்த்தர் என்னோடு இருப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு ஐக்கியம் இருந்தால்தான் அவர் என்னோடு ஐக்கியம் கொள்வார். கர்த்தரோடு கூட நான் வாழ்ந்தால்தான் அவர் என்னோடு வாழ்வார் என்கிற உன்னதமான அனுபவத்துக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இரட்டிப்பான நன்மையை தருவேன் எப்பொழுது நீ என்னிடத்துக்கு திரும்பும் பொழுது. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு திரும்ப வேண்டும். இரண்டாவது, இருதயத்தை கிழித்து நீ என்னிடத்தில் திரும்ப. உடைக்கப்பட்ட அனுபவத்தோடு, இல்லாமையில் இருந்து என கருமையானவர்களே, ஆண்டவர் யாரையும் உதாசீனப்படுத்துகிறது இல்லை. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவன் பாவம் செய்ததுக்காக அவன் மன கசந்து அழுதுட்டான்னா நிச்சயமாக கர்த்தர் மன்னிக்கிறவன், இரக்கம் பாராட்டுகிற தேவன். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது கூட ஒரு கல்லன் மனம் திரும்பின போது கர்த்தர் அவனுக்கு மனம் இறங்கினார். அவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன். என கருமையானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய செய்த ஆண்டவரை துக்கப்படுத்தின காரியங்களுக்காக மனம் வருந்துவோமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை மன்னித்து ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை தருவதற்கு இந்த நாட்களிலே போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த வாரத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை மிகவும் கடினமான பாதையாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே மோசமான அனுபவத்துக்குள் நீங்கள் போயிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இதுவரைக்கும் நான் அனுபவித்ததில்லை என்கிற ஒரு நிலை கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த மே மாதத்திலே, இந்த முதல் நாள் காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இரட்டிப்பான நன்மையை அவர் தருவார். இன்றைக்கே அவர் தருவார். நீங்கள் இன்றைக்கே கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இன்றைக்கே கர்த்தரிடத்திலே உங்கள் இருதயத்தை உடைத்து ஊற்றுங்கள். இன்றைக்கே கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் ஒப்புக்கொடுங்கள், சரணாகதி அடையுங்கள். நிச்சயமாக கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை அவர் தருவதற்கு அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள, சர்வ வல்லமை உள்ள ஏக சக்கரவர்த்தியாக அவர் இருக்கிறார். நிச்சயமாக அவர் கிரியை செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசியுங்கள். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மல்கியாவின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 7வது வசனம்.
பிதாக்களின் நாட்கள் தொடங்கி நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி கட்டளையை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்துக்கு திரும்புங்கள், என்னிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? நாம கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நாங்க எந்த விஷயத்துல நாங்க திரும்பாமல் இருக்கிறோம்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, போதும் நன்றாய் கவனியுங்கள். நாம எதுல நாங்க திரும்பாம இருக்கிறோம்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டு கொண்டு இருக்கிறோம். மல்கியா 3:7 எவ்விதமாய் சொல்லுகிறது, நாம கர்த்தரிடத்துக்கு திரும்பினாதான் அவர் நம்ம இடத்துல திரும்புவார் என்கிறதை உணராமல் நாம செஞ்ச ஒரு மணி நேரம் ஜெபம் பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரம் வேத வாசித்ததை பெருசா சொல்லி கொண்டிருக்கிறோம். நம்ம கொஞ்ச நேரம் ஒரு வேளை ஆகாரத்தை சாப்பிடாம உபவாசம் பண்ணதை பெருசா பேசி கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி கொண்டிருக்கிறோம், ஊடகங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம், செய்திகள்ல அதை பரப்பி கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் வீணான காரியங்கள், தேவன் விரும்புகிற காரியம் அல்ல அது. நீங்களும் நானும் அந்த கொஞ்ச நேரமா இருந்தாலும் தேவனோடு இருக்கிற அந்த உறவில் இன்னும் அதை வலுப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் நான் வேதத்தை வாசிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் அதிக நேரத்தை நான் செலவு செய்ய நான் கர்த்தரோடு இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்கள் தான் தேவன் விரும்புகிற விஷயங்கள். இரட்டிப்பான நன்மை அவர் தரப்போகிறார். நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். அதற்கு முன்பதாக கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். தேவன் எதிர்பார்க்கிறது அதுதான். ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்கிற காரியத்தில் 3 விஷயங்கள் உண்டு. ஏன் கர்த்தரிடத்தில் நான் திரும்பணும்? கர்த்தரிடத்தில் திரும்பினா ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை அவர் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அந்த அரண் என்கிறதான வார்த்தையை கவனிப்போமானால் வேதத்திலே நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே அரணானவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அரண் என்றால் பாதுகாப்பானது, அது ஃபோர்ட்ரஸ், அது நம்மை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாக்கக்கூடியது. சங்கீதம் 28:8 சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறார். சங்கீதம் 28 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் உயர்ந்த அடைக்கலமானவர். வேதம் சொல்லுகிறது அவர் அடைக்கலமானவர் என்பதாக. நம்முடைய ஆண்டவர் அவர் அரணான அடைக்கலம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆபத்து காலத்திலே அவர் அடைக்கலமானவர், அனுகூலமான துணையுமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவன் நமக்கு அடைக்கலமாய் அரணான அடைக்கலமாய் இருக்கிறபடினாலே நாம் அவரிடத்துக்கு திரும்ப வேண்டும். நம்முடைய ஜனங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அவரிடத்துக்கு நாம திரும்ப வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல இருந்துகிட்டு என்னை பாதுகாத்தருளும் என்று நாம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருப்பதை விட நாம் எங்கு பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அவர் சொல்லுங்க, என்னிடத்துக்கு நீ திரும்பு, நான் உனக்கு அடைக்கலமாய் இருப்பேன் என்பதாக அவர் அரணான அடைக்கலம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவர் உயர்ந்த அடைக்கலமானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். காரணம் அவர்தான் அடைக்கலம், அரணான அடைக்கலம். அரணான அடைக்கலமாயின அந்த கர்த்தரிடத்துக்கு நாம் திரும்புவோமாக. நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2வது காரியம், யோவேல் 3வது அதிகாரம் 16வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். அன்பான தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை என்ன தெரியுமா? அவரிடத்தில் திரும்புங்கள். காரணம் அவர் அரணான கோட்டை. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அரணான கோட்டை. என் கர்த்தரிடத்துக்கு நான் திரும்பினால் தான் எனக்கு அடைக்கலம். நான் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் தான் எனக்கு பாதுகாப்பு. கர்த்தரிடத்துக்கு நான் திரும்பினால் தான் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை விட அடைக்கலம் பாதுகாப்பு
அந்த இரட்டத்தனையான நன்மையை நாம் அனுபவிக்க முடியும். இந்த அடைக்கலத்துக்கு நம்ம வரலன்னா, அரணான கோட்டைக்குள் நம்ம இல்லைன்னா, நமக்கு ரெட்டிப்பான நன்மை பிரயோஜனம் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு சுகர் பேஷண்ட எல்லா வகையான இனிப்பு வகைகள், கார வகைகளில் கொண்டு போய் அவரிடத்துல முன்பதாக வைத்தால் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை. அது ஒன்றை கூட அவர் ருசிக்க முடியாது. அதுபோலதான் அப்ப நாம் அதை ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டுமானால் உயர்ந்த அடைக்கலமாகிய அந்த அரணான அடைக்கலத்துக்குள் நாம் திரும்ப வேண்டும். இரண்டாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அரணான கோட்டை. அவர் நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறது. 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் இதே போல அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அரணான கோட்டை. நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். என கருமையான தேவ பிள்ளை, கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். அவர் அரணான கோட்டை, அவர் அரணான கோட்டைக்கு என்று என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் அவரிடத்துக்கு திரும்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. என கருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஜெபம் போதாது, பெருமை அடைந்து விட வேண்டாம். நாம இப்படி ஜெபிக்கிறோம் என்று நினைத்து விட வேண்டாம். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர், மாற்று கருத்து அல்ல. ஆனால் நம்முடைய ஜெபம் போதாது. 1000 ஆண்டுகள் ஆண்டவரை ஆண்டுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தாலும், ஆயுசு முழுவதும் விழுந்து கிடந்தாலும் அது போதாது. நாம் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அன்பான தேவ பிள்ளையே, 3வது காரியமாய் 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போமானால், அவர் பலத்த அரணானவர். வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 22:33 பலத்த அரணானவர். கருமையானவர்களே, என்னுடைய இரட்டிப்பான நன்மைக்கு நேராக என்னை நடத்த வேண்டுமானால், இரட்டிப்பான நன்மையை நான் சுதந்திரிக்க வேண்டுமானால், நான் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் உண்டு. 1, நான் அவரிடத்துக்கு கர்த்தரிடத்துக்கு திரும்பணும். 2, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு. 2வது, நான் என் இருதயத்தை கிழித்து உடைத்து ஊற்றி மனம் திரும்பி நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு திரும்ப வேண்டும். 3வதாக, கர்த்தரிடத்திலே திரும்புகிற அந்த அனுபவம் நமக்கு இருந்தால்தான் அவர் நம்ம இடத்துக்கு திரும்புவார் என்கிற உணர்வு நமக்கு வர வேண்டும். இப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவர் செய்யற காரியம் என்ன தெரியுங்களா? அவர் சொல்றாரு, நானே உனக்கு அடைக்கலம், நானே அரணான கோட்டை, நானே பலத்த அரணாய் இருப்பேன் என்பதாக. என கருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்காக கொடுத்தது. 2 நம்பிக்கை உடைய சிலைகளே, அரணுக்கு திரும்புவோம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம், கர்த்தருடைய வசனத்துக்கு திரும்புவோம், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு திரும்புவோம். நான் பாரம்பரியத்துக்கு திரும்புகிறோமோ இல்லையோ, என் கர்த்தருக்கு, என் கர்த்தரிடத்திலே, என் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். உலக வேலைக்கு, உலக காரியம், உலக ஐஸ்வர்யம், உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் எண்ணங்கள், உலகத்தின் நண்பர்கள், இவைகளெல்லாம் விட இப்பொழுது கர்த்தரிடத்தில் திரும்புகிற ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு நேராக திரும்பும் போது அவர் பலத்த அரணானவராய், அரணான கோட்டையாய், அவர் அரணான அடைக்கலமாய் அவர் தருகிற ஆசீர்வாதம் இரட்டிப்பான நன்மை. அது எப்ப தருவாரா? இன்றைக்கே. அந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன தெரியுமா? என்னைக்கு நம்ம திரும்புகிறோமோ அன்னைக்குதான் தருவோம். என்னைக்கு நான் திரும்புகிறேனோ, என்னைக்கு நான் மனம் பொருந்துகிறேனோ, என்னைக்கு நான் வேதத்தை எடுத்து நான் நேரம் தவறாமல் நான் வாசிக்கிறேனோ, என்னைக்கு நான் வசனத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ, என்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ, என்னைக்கு நான் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ, என்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ, எப்பொழுது கர்த்தருடைய உபவாச காரியத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ, எப்பொழுது நான் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ, அந்த நேரம் தான் இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல உங்களையும் என்னையும் இரட்டிப்பான நன்மையால் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை நான் உங்களுக்கு விளக்கமாய் சொன்னேன். கற்றெடுத்துக்கு திரும்புவோம். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கற்றெடுத்துக்கு திரும்புவோம். இருதயத்தை உடைத்து ஊற்றி மனம் திரும்பியவர்களாய், மனம் பொருந்தியவர்களாய், ஆண்டவரிடத்திலே ஆண்டவரை துக்கப்படுத்தின காரியங்களை நினைத்து மனம் வருந்துகிறவர்களாய் கற்றெடுத்துக்கு திரும்புவோம். மூன்றாவதாக நம் கற்றெடுத்துக்கு திரும்பினாதான் அவர் நம்மளை நேரா திரும்புவார் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். அவரே அடைக்கலமானவர், அவரே அரணான கோட்டை, அவரே பலத்த அரணானவர் என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை பிடித்துக் கொள்வோம். இந்த வசனத்தின்படி வாழ பிரயாசப்படுவோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இதுவரைக்கும் நம்ம உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம். இந்த நேரத்தை பயன்படுத்தி இனி ஒரு புது வாழ்வு ஆரம்பமாகட்டும். இது ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாகட்டும். ஒரு புது துவக்கம் நமக்கு கட்ட கொடுப்பதாக. நஷ்டத்தை பற்றி கவலைப்படாதீங்க, இல்லாததை பற்றி கவலைப்படாதீங்க, இழந்து போனதை பற்றி கவலைப்படாதீங்க, தோல்வி அடைந்ததை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களை விட்டு எல்லாம் கைவிட்டு போனதை பற்றி நீ கவலைப்படாதீங்க. தேவன் சொல்கிற இரட்டிப்பான நன்மையை தருவேன். நீ மனம் திரும்பினா, நீ திரும்பினா, கட்டடத்துக்கு நேரம் திரும்பினா, உன்னை சரிப்படுத்திக்கிட்டா, இருதயத்தை உடைச்சு ஊற்றினா, உன்னை ஒப்பு கொடுத்தா, உன்னை சரணடைஞ்சா, நான் எல்லாத்தையும் உனக்கு தருவேன். இரட்டத்தனையான ஆசீர்வாதம் கர்த்தர் மகனாய் திருச்சபைக்கு மாற்றம். இந்த வசனத்தை வார்த்தையை எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, எல்லாருக்கும் இரட்டிப்பான நன்மையை கர்த்தரே தருவாராக. இந்த அடிவின் மூலமாக கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரட்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அப்படியே அதை ஆசீர்வாதமாக்கி தருகிறார்கள். யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, இந்த வசனத்துக்கு யாரெல்லாம் தங்களை சமர்ப்பணம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அப்படியே இந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றி தருகிறாங்க என்று மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நேரத்தில் எங்கள் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய விசுவாச மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய ஆண்டவரே சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக, இந்த சபையின் குடும்பத்தில் அங்கமாய் இருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்காக, பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எல்லா ஆபத்திலிருந்து, விக்கிரத்திலிருந்து, சத்துருவின் சதிமோச நாசங்களில் இருந்தும் எங்கள் பிள்ளைகளை, எங்கள் மகனாய் குடும்பத்தை, எங்கள் ஆண்டவரை இணைஜன பந்துக்களை கர்த்தர் காப்பாற்றுகிறாங்க. எங்கள் தேசத்தை காப்பாற்றுகிறாங்க. இந்த உலக நாடுகளை கர்த்தர் காப்பாற்றுகிறாங்க. உடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பசியிலையும் பட்டினிலையும் ஆண்டவரே வாடி தவிக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காகங்களை கொண்டு போஷிக்கிற கர்த்தர் எங்கள் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு தேவைகளையும், ஆண்டவரே, அத்தியாவசிய காரியங்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று மனதார நான் ஜெபிக்கிறேன். வெளியிலே போகும் பொழுதும் வரும் பொழுதும் கர்த்தருடைய முழு பாதுகாப்பு, அரணான அடைக்கலமாய், அரணான கோட்டையாய், பலத்த அரணாய் இருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஐயா கர்த்தாவே, உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே, வேலைக்கு சென்று கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடும், அவர்களுக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒருவரும் ஆகார குறைவினால் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே துணையாய் இருந்து அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று வாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஐயா ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற தனிப்பட்ட தேவைகள், அவருடைய அங்கலாய்ப்பு, அவருடைய பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் தீர்வை கர்த்தர் கட்டளையிட்டு இந்த மாதத்தில் கொடுத்த வார்த்தையின்படி இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான நன்மையை நீ தந்து ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். ஐயா கர்த்தாவே, உனக்கு சித்தமானால் இந்த நாட்களிலே ஒரு நல்ல திறந்த வாசலை கர்த்தர் எங்களுக்கு உண்டு பண்ணி தருகிறாங்க. நாங்கள் குடும்பமாய் சபையாய் இணைந்து நாங்கள் ஆராதிக்க, துதிக்க, மகிமை கொடுத்த கர்த்தரை தொழுது கொள்ள எங்களுக்கு பாக்கியத்தை கட்டளையிடுங்க. நம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். நீரே மகிமைப்படுகிறாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும்
எங்கள் மந்தையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். எந்த பலவீனங்களும் தாக்காதபடிக்கு உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கர்த்தர் வைத்துக் கொள்வீராக. சிறு குழந்தைகள், முதியவர்கள், வாலிபர்கள், இளைஞர்கள் அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அடியார்கள் உம்முடைய கரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.